வணக்கம். சிந்தனைக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நீட் விலக்கு கோருகின்ற தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய சட்ட மசோதாவிற்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்காமல் இருப்பது தொடர்பான அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களினுடைய ஆலோசனை கூட்டம் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முக்கியமான தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சட்ட போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்துவது, இடைவிடாத சட்ட போராட்டத்தை நடத்துவது, தேவைப்பட்டால் புதிய வழக்கு ஒன்று உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பாக தொடருவது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து சட்டமன்ற கட்சிகளினுடைய தலைவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். அதிமுகவை தவிர இதில் மற்ற அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றனர். பாஜக வழக்கம் போல எப்பொழுதுமே நீட் தொடர்பான அல்லது மக்கள் நலன் தொடர்பான விஷயங்களில் பாஜக ஒதுங்கி இருப்பது, புறக்கணித்திருப்பது போலவே இதையும் அவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதில் அதிமுக ஏன் புறக்கணித்திருக்கிறது? மாணவர் நலன் சார்ந்தும் பெற்றோர்களினுடைய சார்பாகவும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மாணவர்களினுடைய மருத்துவ கனவினை சிதைக்கக்கூடிய, அவர்களினுடைய உயிர்களை காவு வாங்கக்கூடிய நீட் தேர்வை எப்படியாவது ரத்து செய்துவிட வேண்டும் அல்லது தமிழ்நாட்டிற்காவது அதிலிருந்து விலக்கு பெற்றுவிட வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. ஆனால் அனைத்தையும் அதிமுக அரசு எளிதாக கடந்து செல்கின்ற ஒரு நிலையும் பார்க்கிறோம். தற்போது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தையே அவர்கள் புறக்கணித்திருப்பது என்பது மக்கள் விரோத போக்கை அதிமுக தொடர்ந்து கடைபிடிப்பதை உறுதி செய்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சிபிஐ கட்சியின் சார்பில் டாக்டர் சாந்தி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அரசியல் விமர்சகர் திரு வெங்கடேஷ் அவர்கள் நம்மோடு இணைகிறார். கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். கருத்துக்களை பதிவு செய்யலாம். அனைவருக்கும் வணக்கம். சாந்தி மேடம், நீட் தேர்வு அதை ரத்து செய்வது அப்படிங்கிறது தான் திமுக அரசினுடைய ஒரே நோக்கமாக இருந்தது. நிறைய போராட்டங்கள், அதுலேயும் ஆட்சிக்கு வந்த உடனே சரியான ஒரு வழிகாட்டுதல் படி சரியான வழியில் போயிட்டு அதற்கு ஒரு ஆய்வுக்குழுவை அமைத்து அதனுடைய பரிந்துரையின் அடிப்படையில் மசோதா நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி நிறைய ப்ராசஸ் அதில் போயிட்டே இருந்துச்சு. இப்போ ஒன்றிய அரசினுடைய உள்துறை அமைச்சகம் அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை அப்படின்றதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்றதுக்கான ஒரு ஆலோசனை கூட்டம், இந்த முக்கியமான ஆலோசனை கூட்டமாக இது கருதப்படுகிறது. ஆனால் இதில் முக்கியமான எதிர்க்கட்சி அதை புறக்கணித்திருக்கிறது. அதுதான் ஏன்னா அவங்க மற்ற புதுசாக வந்த கட்சி கிடையாது, ரொம்ப நாளாக இருக்கின்ற கட்சி, தமிழகத்தை ஆண்ட கட்சி. அந்த கட்சி கலந்து கொள்ளாதது அப்படிங்கிறது நம்ம லேசாக பார்க்க முடியாது. மக்களுக்கு அவங்க துரோகம் இழைக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு அவங்க சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இது கண் துடைப்பு, இதனால பெரிய யூஸ் இல்லை அப்படின்னு. யூஸ் இருக்கா யூஸ் இல்லையா அப்படிங்கிறது வேற. உங்களுடைய இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏற்கனவே அவங்க மக்கள் மத்தியில் ரிட்டனாகவே கொடுத்துருக்காங்க. 2 தேர்தல் அறிக்கையில் சில வரிகள் மட்டும் படிக்கிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இந்த படிப்புலாம் எம்பிபிஎஸ் படிப்புலாம் போட்டுட்டு பட்ட மேற்படிப்பு, பொறியியலில் பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு போன்ற தொழில்முறை படிப்புகளுக்கு நீட் தேர்வினை மத்திய அரசு கட்டாயமாக்கி உள்ளது. இது 2019. அப்போ பொறியியல் படிப்புக்கெல்லாம் நீட்லாம் கிடையாது, இப்பயும் கிடையாது. ஆனால் இதுதான் அவங்களுடைய தரம் சொல்ல வரேன். இதன் காரணமாக கிராமப்புற மக்களும் சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் நீட் தேர்வின் கடுமையான பாடத்திட்டம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர். மேற்கண்ட சமூகத்திலிருந்து சுமார் 85% மாணவர்கள் நீட் தேர்வினை எழுதும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே தமிழக மாணவர்கள் தற்போது மேம்படுத்தப்பட்டுள்ள பாடத்திட்டங்களில் தக்க தகுதியினை பெறும் காலம் வரை, அது வரைக்கும் தான், அதாவது அவங்க தயாராகணும், ரெடி ஆகணும். அதுவரை நீட் தேர்விலிருந்து தமிழக மாணவர்களுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மத்திய அரசை வலியுறுத்துகிறது. இது 2019ல அப்போ கூட அவங்க விலக்கு வேணும், மாநில அரசோட உரிமை பாதிக்கப்படுது, அதனால நாங்க நீட் தேர்வில் தேவையில்லை அப்படிலாம் முடிவெடுக்கல. ஆமா, 3 நீ ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும். இது 2019. 2024 அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் மாதிரி நான் படிக்கிறேன். சம்மந்தமாக இல்லை நீங்கள் நினைக்கக்கூடாது, ஏன்னா அது அப்படி தான் இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. 18 மருத்துவ படிப்புக்கான நீட் பிராக்கெட்டில் மாற்றுத் தேர்வு முறை. மாநில அரசுகள் பல்வேறு பாடத்திட்டங்களை பின்பற்றி வருவதால் மருத்துவ படிப்புக்கு மத்திய அரசால் நடத்தப்படும் நீட் பாரபட்சமாக இருப்பதாலும் தமிழக வரலாற்று நிகழ்வுகளை விட வடமாநில வரலாற்று நிகழ்வுகளே அதிகம் இடம்பெற்று இருப்பதாலும் இந்தி திணிப்பை உள்ளடக்கி இருப்பதாலும் அதற்கு எதிர்ப்பு தொடர்ந்து இருந்து வரும் நிலையில் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கும் வகையில் நீட்டுக்கு இங்கே எங்கே வரலாறுலாம் வந்ததுன்னு எனக்கு தெரியாது, அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்கும் வகையில் நீட்டுக்கு மாற்றாக +2 தேர்வு மதிப்பெண்ணை அடிப்படை
அடிப்படையாக கொண்டு மாணவர் மாணவியர் சேர்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வர மத்திய அரசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தும். இங்க அவங்க இது 2024 இங்க எங்க வரலாற்றுலாம் வந்துச்சுலாம் தெரியல. ஒரு வார்த்தை அவங்க ஒரு விலக்கு மசோதா யார் கொண்டு வந்தது? முதல்ல அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அந்த நாங்க வந்து மாணவர்களுடைய உரிமைக்காகவும் மாநில உரிமைக்காகவும் நாங்க வந்து நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறணும்னு நினைக்கிறோம். அதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுக்காக தான் நாங்கள் விலக்கு மசோதா கொண்டு வந்தோம். அதை நாங்கள் வந்து வலியுறுத்தி கேட்போம் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயாச்சும் இருக்கா? இல்ல 2019 அது மறந்துட்டு 19 நீ வந்து 19 நீ ரெடி ஆகிற வரைக்கும் சொல்லிட்டாங்க. 2010 நீ ப்ரிப்பேர் ஆகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 24 அதை விட வரலாறு ஹிந்தி திணிப்பு எல்லாம் போட்டுட்டு எங்கேயுமே நாங்கள் கொண்டு வந்த விலக்கு மசோதாவை வந்து நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி மத்திய அரசை வலியுறுத்துவோம்னு சொல்லலை. முதல்ல வந்து மாநில உரிமை பாதிக்கப்படுகிறது, மாணவர் உரிமை பாதிக்கப்படுகிறது, இதுலேருந்து விலக்கு பெறணும் அப்படின்றதே அவங்கள்ட்ட இல்லை. அப்படி இல்லாதனால அவங்க இன்னைக்கு வரல. அவங்க மைண்ட் வாய்ஸை வந்து அவங்க ரிட்டனாக கொடுத்துட்டாங்க. அதை வந்து நிறைவேற்ற எதுக்கு நாங்கள் அனைத்து கட்சி கொடுத்துருக்கோம்? நாங்கள் தான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஆகணும், இந்த பிள்ளைங்களாம் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு நம்ம குழந்தைங்களால நீட் தேர்வு எழுத முடியுமா முடியாதாங்கிறது பிரச்சனை கிடையாது. இது மாநில உரிமை, மக்களோட வரி பணத்தில் எந்த மாநில சேர்க்கை தான் பண்ணணும் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஏற்கனவே பலமுறை பேசியிருக்கோம். ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க? நீட் வரும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எக்ஸாம் நடத்தி நாங்கள் மார்க் லிஸ்ட்டை கொடுத்துருவோம், நீங்கள் இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது, நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி பண்ணணுமோ உங்கள் மாநிலத்தில் என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்து என்ன பண்ணாங்க? 2 வருஷமாக வந்து உங்களோட இடங்களுக்கும் நாங்கள் தான் மாணவர் சேர்க்கை நடத்துவோம்னு சொல்கிறாங்க. அதை விட இப்போ சிறப்பாக என்ன பிரச்சனைன்னா, நான் வந்து இப்போ தமிழ்நாடுன்னு சொல்லி நான் எம்பிபிஎஸ்ல இடஒதுக்கீடு பண்ணுறேன், மாநில உரிமை ஸ்டேட் கோட்டாவில். இனிமேல் நான் எம்பிபிஎஸ் படித்தாலும் மாநில கோட்டாவில் படித்தாலும் தமிழ்நாடுன்னு சொல்லி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ரெசிடென்ஸ் பேஸ்டு டொமிசிலரி பேஸ்டாக இடஒதுக்கீடு பெற்றாலும் அதே வச்சு இனிமேல் நான் பிஜி படிக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் புதுசாக ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் வந்துருச்சு. தொடர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் முதல்வருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே எம்எம்சிஏ ஆக்ட் இருந்தது, அதுபடி நம்ம சிலதெல்லாம் பண்ணோம். இப்போ என்எம்சி ஆக்ட் 2019 வந்ததன் காரணமாக புதிய சில பிரச்சனைகள்லாம் வந்திருக்கிறது. அதையும் அது நெக்ஸ்ட் தேர்வு மாதிரி ஒரு பிரச்சனைகள், அதே மாதிரி இந்த டொமிசிலரி இதெல்லாம் தேர்வு, இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு மாநில உரிமை தொடர்ந்து பாதிக்கப்படுகிறது. இது நீட் பிரச்சனை வந்து வெறும் தேர்வு பிரச்சனை, குழந்தைங்களுடைய கெப்பாசிட்டி பிரச்சனை, கோச்சிங் சென்டர் பிரச்சனை மட்டும் கிடையாது. இது மிகப்பெரிய பிரச்சனை. இதில் மையப்படுத்துதல் இருக்குது, காவி மயமாதல் இருக்கின்றது, தனியார் மயம் வியாபார மயம் இருக்கின்றது, மாநில உரிமைக்கு எதிராக இருக்கிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறது, சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது. இது எல்லாம் மைண்ட் வாய்ஸ் கிடையாது, எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக இன்னும் நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணணும். வெறும் எம்பிபிஎஸ்க்கு மட்டும் விலக்கு கோருவது கூடாது. பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி முழுமையாக மாநில அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள இளநிலை முதுநிலை உயர் சிறப்பு மருத்துவ இடங்களுக்கு மாநில அரசு தான் சேர்க்கை நடத்தும் என்பதை தெளிவாக உறுதியாக சொல்ல வேண்டும். கண்டிப்பாக அனைத்து மருத்துவ படிப்பு சேர்க்கைகளுக்கும் அப்படின்னு தான் குறிப்பிட்டிருக்காங்க. பேசுவோம் நாம. நெடுஞ்செழியன் சார், உங்களுடைய பார்வை, இன்றைக்கு மீண்டும் அனைத்து கட்சியினுடைய கூட்டம் நடந்திருக்கிறது. சட்ட போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்பது, அது ஏற்கனவே இருக்கின்ற வழக்குகளை மேலும் தீவிரப்படுத்துவது அப்படின்ற ஒரு தீர்மானம் இன்னைக்கு வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கிறது நீட் தொடர்பாக. உங்களுடைய பார்வை? ஆக்சுவலாக வந்து நமக்கு 2009 வந்து டாக்டர் அனந்தகிருஷ்ணன் வழியே நம்ம நுழைவுத் தேர்வு ரத்து கமிட்டிக்கு வந்து தரவுகள் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருந்தோம். என்னோட தாழ்மையான வேண்டுகோள் வந்து தமிழக அரசு எடுக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது வந்து மிக வரவேற்கத்தக்கது. ஏன்னா வந்து சமூக நீதிக்கு எதிராக மேடமும் சொன்னாங்க, நீட் யூஜியை விட நீட் பிஜி தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல அந்த என்டிஏ அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அத்தாரிட்டி வந்து அவங்க ப்ராப்பரா வந்து பண்றதில்லை. ஏன்னா இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் காஸ்டே வந்து 1700 rupees வாங்குறாங்க. ஒரு கிராமப்புற மாணவர், அதுவும் வந்து ஒரு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய குடும்பங்களுக்கு இந்த பணம்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல வந்து நீட்ல வந்து கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீட்ல மெரிட்டே காம்ப்ரமைஸ் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. பட் நீட்ல வந்து இன்னைக்கு நான் வந்து நல்ல மதிப்பெண்கள் வாங்கி நான் கவர்மெண்ட் கோட்டால போய் நான் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல படிக்கிறதுக்கு எனக்கு வந்து பணம் இல்லை அப்படின்னா சீட்டை விட்டு கொடுக்க வேண்டிய ஒரு 4.5 லட்சமோ இல்லை ஒரு 13 லட்சமோ இல்லைன்னா மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அப்ப பணம் இருந்தால் வாங்க, பணம் இல்லைன்னா உள்ள வராதிங்க அப்படின்னு சொல்றது நீட் கொண்டு வரும்போது இந்த இன்டென்ஷனுக்கும் இன்னைக்கு நீட் அமலாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இத்தனை ஆண்டுகள். ஏன்னா டாக்டர் அனந்தகிருஷ்ணன் சார் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, எப்போ நீங்க ஒரு தேர்வு ஒரு புதுசா மாற்றங்கள் கொண்டு வந்தா அதை 4-5 வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்க டேட்டாவை அனலைஸ் பண்ணி இது வழியா என்ன அடுத்த மாற்றங்கள் கொண்டு வரணும். ஏன்னா அடிக்கடி மாற்றங்கள் கொண்டு வரும்போதுதான் இந்த கோச்சிங் ஃபேக்டரிஸ் வராது. இந்த மாதிரி தேர்வு முறைகள்ல வந்து புது முறைகள் இருந்ததுன்னா அது மாணவரோட தகுதியை வந்து இன்னும் மேம்படுத்துவதற்கு மிக உறுதுணையா இருக்கும் அப்படின்னாங்க. அது மிக காலத்தின் கட்டாயம் மாதிரி இன்னைக்கு தேவைப்படுது. ஒன்றிய அரசு கிட்ட வந்து இப்ப இருக்கிற சூழல்ல எந்த டேட்டாவுமே இல்லைங்கிறது தானே சார் தெரியுது. ஏன்னா
தரமாட்டேங்கிறாங்க மேடம். இல்லைன்றதெல்லாம் கிடையாது. இப்போ நீங்க உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இப்போ சென்ற ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன்ல நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்தது. இப்போ நீட்டோட ரிசல்ட்ஸ் வந்து வர்றதுக்கு வரும்பொழுதே எல்லாருக்கும் இந்த டேட்டாவை கொடுத்துருந்தாங்கன்னா எந்த மாநிலங்கள் எந்த சென்டர் அப்படின்ற நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அதை வந்து பொது தரவுல கொடுக்கறது கிடையாது. அப்போ நான் ஒரு தேர்வு கண்டக்ட் பண்ற அத்தாரிட்டி வந்து டிரான்ஸ்பரண்டா இல்லை அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நீங்க நம்ம செய்தித்தாள்களிலே வந்தது, ஒரு பையன் 65 மதிப்பெண்கள் வாங்கி நார்த் இந்தியால இருந்து எய்ம்ஸ் மதுரைக்கு ஆல் இண்டியா கோட்டால 650 மார்க்குன்னு அவன் வந்து மாத்திட்டு வர்றான் அப்படின்னா, அப்ப வந்து யார் வேணும்னாலும் நாங்க வந்து காப்பி அடிச்சுட்டு நார்த் இந்தியால நாங்க இது பண்ணிட்டோம். சரி, நான் என்ன சொல்றேன், நார்த் இந்தியா சவுத் இந்தியாலாம் பிரிச்சு பார்க்கல. மெரிட் அப்படின்னா மெரிட். மதிப்பெண்கள் வாங்குறவருக்கு நம்ம வந்து எல்லாருக்கும் சரியான வந்து உரிமையை வந்து கொடுக்கணும். இப்போ நான் ஒரு பையன் வந்து நல்லா இங்கே மாநிலத்தில் படித்திருக்காரு, பணம் இல்லை, அதனால வந்து அவர் வந்து அந்த சீட்டை விட்டு கொடுக்குறாரு. ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து ஒருத்தர் வந்து காப்பி அடிச்சுட்டு வராரு அப்படின்னா, அந்த மதிப்பெண்கள் அப்படிங்கிற நீட்டில் மெரிட்டுங்கிறது எங்கே வருது? மெரிட்டே கம்ப்ளீட்டாக வந்து அது வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அதனால இந்த தேர்வு வந்து ரத்து செய்ய வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம். நீட்ல வந்து மெரிட் வந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. செகண்ட் வந்து இன்னைக்கு வந்து நான் டெல்லியில இருந்துட்டு இந்தியா முழுவதும் கண்ட்ரோல் பண்ணா சத்தியமா கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு தமிழகத்துல நடக்கக்கூடிய ஒரு காப்பி அடி, இப்போ பீகார்ல காப்பி அடிக்கிறாங்கன்னா அவங்க ஆல் இண்டியா கோட்டால பிஜில எல்லாமே வெளில வந்துடுறாங்க. மேடம் சொன்ன மாதிரி வந்து இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா கோட்டா இன் பிஜி வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். நம்ம மாணவர்கள் வந்து தமிழகம் வந்து இத்தனை ஆண்டுகள் எல்லா கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மருத்துவ கல்லூரிகளை நிறைய வந்து ஓபன் பண்ணி நம்ம வச்சிருக்கோம். ஆனா வளராத மாநிலங்கள் இன்னும் வந்து அங்க மருத்துவக் கல்லூரிகள் இல்லை. ஆனா மருத்துவம் படிக்கணும்னு ஒருத்தர் நினைச்சா அவர் குறுக்கு வழியா காரணமாக இந்த 50% கோட்டால உள்ள வர்றாரு அப்படின்னா மெரிட் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த மெரிட்டை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நீங்க அந்தந்த மாநிலங்களுக்கு நீங்க 15% முதல்ல இந்த மாதிரி ஆல் இண்டியா கோட்டா கொடுங்க பிஜில. ஆனா 85% 50% கொண்டு வரும்பொழுது நமது மாணவர்கள் வெகுவாக பாதிக்கப்படுகிறார்கள். அரசு ஏற்கக்கூடிய முயற்சிங்கிறது நிச்சயமாக, ஏன்னா இது வந்து நம்ம மாநிலத்துக்குரிய உரிமை. இது வந்து நம்ம இத்தனை மருத்துவக் கல்லூரிகள் கட்டமைப்பு வைத்திருக்கிறோம். அதனால தமிழக அரசு வந்து நிச்சயமாக இதை காப்பாற்ற வேண்டும். இல்லைன்னா ஏன்னா இன்னைக்கு மருத்துவத்துறையில நம்ம இன்னைக்கு இந்தியாலே நம்ம தான் வந்து கேபிட்டலா இருக்கோம். இது இன்னும் மேல போகும் அப்படின்னா நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்புகளுக்காக நம்ம மாநில முதல்வர் அவர்கள் வந்து இது வந்து சண்டை போடுறது மிக நல்லது. கண்டிப்பாக சார். வெங்கடேஷ் சார், உங்களுடைய கருத்து, முதல் கட்ட கருத்தை பதிவு செய்யுங்க. நம்ம நடுஜலின் சார் மேடம் சொன்னது மாதிரி முதலமைச்சர் இன்னைக்கு போட்டிருக்கக்கூடிய அந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் சார்பாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் வந்து உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு தீர்மானம் தான். இதில் நீட்டு வந்ததுலேருந்து தொடக்கத்திலேருந்து இதில் வந்து 2 விதமான பார்வை. ஒன்று அரசியல் ரீதியிலான ஒரு நகர்வு, இன்னொன்று சட்ட ரீதியிலான ஒரு நகர்வு. இந்த அரசியல் ரீதியிலான நகர்வு ப்ளஸ் சட்டமும் அதில் சேர்ந்து போன ஒரு நகர்வு தான் இன்றைக்கு அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவர் நிராகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், ஒரே வழி அப்படின்னு பார்க்குற போது மாநில அரசுக்கு மேடம் சொன்ன மாதிரி மாநில உரிமை என்பதை காட்டிலும் மத்திய மாநில அரசுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுன்னு சொல்கிறோம்ல, சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் மாநில அரசினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்குண்டான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் நேற்று முந்தா நாள் ஆளுநர் தொடர்பாக வந்த அந்த தீர்ப்பை நம்ம பார்க்குறோம். அப்போ அதை தொடர்ச்சியாக இதை பார்க்குற போது மேடம் டெக்னிக்கலாக சொன்னது மாதிரி இதுக்கு முன்னாடி எம்சிஐன்னு இருந்தது, இன்றைக்கி என்எம்சின்னு கொண்டு வந்து அது ஒரு 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 வகையான ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு. அது ஒரு ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, அவ்வளோதான். அவனுக்கு ஒரு மானிட்டரிங் அண்ட் சூப்பர்விஷிங் பவர் மட்டும்தான் உண்டு. அந்த அமைப்பிட்ட கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தை கொண்டு போய் அந்த அமைப்பு கையில் கொடுக்குறீங்க. ரைட்? என்னென்னா மாநில அரசு நாங்கள் தேர்வு நடத்தணுமா வேண்டாமா, நுழைவுத் தேர்வு வைக்கணுமா வேண்டாமான்னு ஒரு மாநில அரசு என்னதான் நீங்கள் பொதுப்பட்டியலில் கல்வி இருந்தாலும் கூட மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் சமமான உரிமை இருக்கிற ஒரு சூழலில் மாநில அரசுக்கு உண்டான அதிகாரத்தை கொண்டு போய் நீங்கள் ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பு கையில் கொடுத்து அந்த அமைப்புக்கு சட்ட ரீதியிலான ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்து ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து அந்த அமெண்ட்மெண்ட் மூலியமாக இன்றைக்கி அந்த நீட்டை உள்ளே நுழைக்கிறீங்க. இப்போ சிக்கல் எங்கே வருது அப்படின்னா, இப்போ நம்ம ஏன் வந்து இன்றைக்கி துணை முதலமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து புதிதாக ஒரு வழக்கை தொடர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு வருதுன்னு சொல்கிறாங்கல்ல, நான் என்ன பார்க்குறேன்னா இந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டியை சேலஞ்ச் பண்ண வேண்டிய இன்றைக்கி ஒரு நெருக்கடியில் நம்ம இருக்கோம். என்ன காரணம்னா இப்போ அந்த அமைப்பா இல்லை மாநில அரசா, ரைட்? அப்போ இது மாதிரியான அமைப்புகள் நிறையா இருக்குது. யூஜிசி இருக்குது, ஏஐசிடி இருக்குது. நாளைக்கு ஏஐசிடியில் கூட சொல்லி நாடு முழுமைக்கு இன்ஜினியரிங் கூட நாளைக்கு பொது நுழைவுத் தேர்வு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி மத்திய பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் ஈவன் கலைத்துறை சார்ந்த படிப்புகளுக்கெல்லாம் இன்றைக்கி தேர்வு கொண்டு வந்தாங்க. அப்போ நாளைக்கு அது மாநிலத்துக்கு வருவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வருது. அப்போ இது எங்கே பிரச்சனை ஆகுதுன்னா மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் மாநில அரசின் உரிமையை நம்ம வந்து நிலைநாட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். அந்த நகர்வை நோக்கி தான் இன்றைக்கி முதலமைச்சர் இப்போ பயணிக்கிறார் அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன். இந்த உரையாடலாம். நம்மோடு திமுகவின் சார்பில் டாக்டர் சையத் ஹஃபீசுல்லா இணைந்திருக்கிறார். வரவேற்று நிகழ்ச்சியில் தொடரலாம். சார் வணக்கம்.
வணக்கம். இன்னைக்கு சிறப்பான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அனைத்து கட்சி தலைவர்களினுடைய கூட்டத்தில். தொடர்ந்து நீட் விலக்கு தொடர்பான சட்ட போராட்டத்தை தீவிரப்படுத்துவது என்றும் தேவைப்பட்டால் கூடுதலாக ஒரு புதிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடருவது என்றும் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா ஏற்கனவே ஒரு சட்ட போராட்டம் நடத்தி ஆளுநர் தொடர்பான சட்டத்தில் வழக்கில் வெற்றி பெற்றிருக்கிற ஒரு சூழலில் அதை தொடர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு இருக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். அந்த தீர்ப்பு கொடுத்த நம்பிக்கையின் அடிப்படையில் சட்ட போராட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்களா எப்படி? இல்ல, இன்னைக்கு நடந்த இந்த கூட்டம் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வெளிச்சத்தை போட்டு காட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் பக்கம், தமிழ்நாட்டுடைய நீதியின் பக்கம் யார் நிற்கிறார்கள், அதற்கு எதிராக யார் நிற்கிறார்கள் அப்படின்றத ரொம்ப தெளிவா காட்டியிருக்கு. இன்னைக்கு பாஜகவும் அதிமுகவை தவிர இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே முதல்வருடைய முயற்சிக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த கோணத்துல இருந்துதான் நான் இந்த விவாதத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா நீட் என்பது ஒரு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான மாநில உரிமைகளுக்கான கேள்வி. அந்த கேள்விக்குள்ள சட்டத்தை, அரசியலமைப்பை வளைச்சு இவங்க அதிகாரத்தை புடுங்கிறதுடைய விளைவை, அதை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதை தான் நம்ம தொடர்ந்து இவ்வளவு நாட்களா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த தீர்ப்புடைய வெற்றி மாத்திரமல்ல, தொடர்ந்து ஒரு அரசியலமைப்புடைய கூறாக இருக்கக்கூடிய, அடிப்படையாக இருக்கக்கூடிய மாநில சுயாட்சிக்கு எதிராக தான் இந்த நீட் தேர்வு இருக்குது அப்படின்றத நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்ல, அது ரைட் டு ஈக்குவாலிட்டிக்குமே அகேன்ஸ்டா இருக்கு, ஒரு சமத்துவத்துக்கே எதிராக இருக்கு. இந்த நீட்ன்ற தேர்வு பணக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு வசதியான வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் இருக்குன்றத படிப்படியா நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய எந்த பாயிண்ட்ல இருந்து இதை எதிர்க்கிறோம் அப்படின்னா, கல்வி என்பது எளிதாக்கப்பட வேண்டும். அதுதான் ஒரு இயற்கையான நீதின்றது. கல்வியை மட்டும் நீங்க கடினமாக்கவே கூடாது, அனைவருக்கும் சமமான வாய்ப்பை உருவாக்கி தரக்கூடியதா தான் இருக்கும். ஆனா நீட் என்பது அதுக்கு நேர்மாறாக தடைக்கற்களை உருவாக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாகவும் ஒரு தேர்வு முறையாகவும் இருக்கு. இப்ப நீட்ன்றது கல்வியை, அதாவது அனைத்து கல்வியையும் எளிதாக்குவது அப்படிங்கிற இடத்துல நீங்க சொல்லும் போது நீட் ஆதரவாளர்கள் பக்கம் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ கல்வியினுடைய தரம் அப்படிங்கிறது, தரமான மருத்துவர்களை உருவாக்குவது அப்படிங்கிறது கேள்விக்குறியாயிடும். இல்ல, நான் அதான் சொல்றேன். அப்படி தரம்னு பேசுறவங்க அதுக்கான இந்த நீட் தேர்வினால தரம் உயர்ந்திருக்கிறதுக்குன்னு ஏதாவது தரவுகளை வச்சிருக்கணும். ஆனா ரெண்டு விஷயங்கள் அடிக்கடி இவங்க பேசுவாங்க. இன்னொன்னு தனியார் மருத்துவக் கல்லூரிகளுடைய கொள்ளைகளை நீட் தடுத்திருக்கு, அடுத்தது தரத்தை உயர்த்திருக்கு அப்படின்னு ரெண்டு தரவுகளை சொல்லுவாங்க. ரெண்டுமே இல்லைன்றதுக்கு என் சார்பா தரவுகளை சொல்றேன். ஒண்ணு, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா எப்படி பாதிக்கப்பட்டிருக்கணும்? ஒண்ணு, நீட்டுக்கு முன்னாடி வாங்கின தொகையை விட இப்ப தொகை குறைவாக வாங்குகிறார்கள் அப்படின்னாதான் அவங்களுடைய வாதம் சரியா இருக்கும். இப்போ முன்னாடி 1 கோடி ஃபீஸா இருந்துச்சு, இப்போ 10 லட்சத்துல ஒரு MBBS ஒருத்தர் கோர்ஸ் முடிக்க முடியுது அப்படின்னா நீட் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா மாறிடும். ஆனா இப்ப அந்த கணக்கே கிடையாது. முன்னாடி எவ்வளவு ஃபீஸா வாங்கிட்டு இருந்தாங்களோ அதே ஃபீஸை இப்போ 4 தவணையில பிரிச்சு வாங்குறாங்க. அதனால தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நீட்டினால் பாதிக்கப்படவில்லை அப்படின்ற ஒரு உண்மையை ஃபர்ஸ்ட் மக்களுக்கு உணர்த்தணும். அப்ப நீட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி தனியார் மருத்துவ கல்லூரிகளுடைய வருமானத்தில் எந்த மாற்றமும் இல்லை. பாயிண்ட் நம்பர் 1. அதனால நீட் அவங்க சொல்லக்கூடிய அந்த கூற்றுக்கு எதிராக நிக்குது. ரெண்டாவது, தரம் உயர்ந்து இருக்கு அப்படின்னா தரம்னா என்ன? யார் முடிவு பண்ணுவா தரத்தை? இப்ப மதிப்பெண்கள் தான் தரத்தை முடிவு பண்ணும். அப்ப 12ஆம் வகுப்புலயும் ஒரு தேர்வை வச்சு அதன் அடிப்படையில அதுல 10 மார்க் வாங்குறவனுக்கு கொடுக்கலையே, அங்க 100க்கு 90 95 வாங்குறவங்களுக்கு தான் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில கொடுத்துட்டு இருந்தோம். அப்ப அது தரமாக ஒரு கண்ணில் தெரியவில்லை. ஆனா நீட் தேர்வுல 100க்கு 18 மார்க் வாங்கினவர்களுக்கு அனுமதி கிடைக்கிறது, பணம் கட்ட முடிகிறது அப்படின்னா தனியார் மருத்துவ கல்லூரியில படிக்கிறாங்க. தரம் உயர்ந்துச்சுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? 12ஆம் வகுப்பு மார்க் அடிப்படையில 90% வாங்கினாலும் சீட்டு கிடைக்காது, அது தரமா இருக்காது. ஆனா நீட் அடிப்படையில 100க்கு 18 வாங்கினா சீட்டு கிடைக்கும் அப்படின்னா அது தரத்தை உயர்த்தி இருக்கிறது அப்படின்னு ஒரு பொய்ய சொல்றத எப்படி ஏத்துக்க முடியும்? இந்த மாதிரி முழுக்க முழுக்க முரண்களை தான் அவர்கள் வாதமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னைக்கு ஒரு கிராமப்புற மாணவனால இந்த 7.5% விட்டு விடுங்கள், அதை எடுத்து ஒதுக்கி வச்சிருங்க. அந்த உள் இடஒதுக்கீடு இல்லாமல் ஒரு ஏழை மாணவன், ஒரு கிராமப்புற மாணவன் நீட்டின் மூலமாக
உள்ள போயிருக்கான், டாக்டர் ஆகுறதுக்கான சீட்டை வாங்கியிருக்கான் அப்படின்ற ஒரு தரவு காட்டிட சொல்லுங்க. ஒரு தரவும் அப்படி இருக்காது. 7.5% எனக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்படுத்தியது. அந்த அழுத்தத்தின் பேரால அதிமுக அதை நிறைவேற்றினாங்க. அந்த வாய்ப்பின் மூலமாக தான் இவர்கள் எல்லாம் மருத்துவர்கள் ஆகிறார்களே தவிர நீட்டின் மூலமாக எந்த இடத்திலும் ஏழை மாணவர்கள் உள்ள நுழைய முடியவில்லை. சரி, ஓகே ஓகே, கண்டிப்பா சார், நம்ம பேசலாம் தொடர்ந்து. சாந்தி மேடம், இப்போ தொடர்ந்து சட்ட போராட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்போ ஆனா ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் நீட்டை உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு பக்கம் இருக்குது இல்லையா? ஏன்னா அந்த வேலூர் சிஎம்சி வர்சஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வழக்குல உச்சநீதிமன்றம் தான் இதை உறுதி செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு வாதத்தை ஆளுநர் தரப்பே நீதிமன்றத்தில் வாதிடும்போது அவங்க சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மீண்டும் நாம் உச்சநீதிமன்றத்தில் புதிய வழக்கு சட்ட போராட்டம், இது ரிஸ்கான விஷயம் தான். ஏன்னா இப்போ நேற்றுக்கு ஜட்ஜ்மெண்ட் ஆளுநர் விஷயத்தில் மட்டும்தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது எல்லாருமே நம்ம அதை கொண்டாடணும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நியாயமாக ஒரு தீர்ப்பு கிடச்சிருக்குன்னு. சாதாரணமாக உச்சநீதிமன்றம், உச்சக்குடிமை நீதிமன்றம் அது அந்த ஆளுக்கு அவங்களுக்கு ஆதரவான மன்றம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நியாயமாக பேச மாட்டாங்க அப்படின்னு நம்மளே ஒரு டிஜெக்டாக இருக்கிற நேரத்தில் கரெக்டான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இந்த முதலமைச்சர் அதை சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை மக்கள் மத்தியில் சொல்லணும். மாநில உரிமைனா என்ன? இது வெறும் மாணவ இப்போ நம்ம கூட நினைக்கலாம் 2-3 வாட்டி ட்ரைனிங், ஒரு 3 வருஷம் ட்ரைனிங் எடுத்தால் நீட் எக்ஸாம் எழுதிடலாம், அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்லாம் நினைக்கலாம். ஆனால் இதில் மாநில உரிமை என்னென்னா நல்லா பிளான் போட்டு பண்ணுறாங்க. உள்ளே வரத்துக்கு எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு உள்ளே வரத்துக்கு நீட், நீ வெளியில் பாஸ் பண்ணிட்டு போகணுன்னா நான் வைக்கிற நெக்ஸ்ட் எக்ஸாம், நடுவில் உள்ளுக்குள்ளார சிலபஸ் நான் தான் சொல்லுவேன். எல்லாம் முக்கியமான விஷயம். எங்களுடைய மாநாட்டில் மாண்பு முதல்வர் அவர்கள் மிக அருமையான ஒரு வீடியோ ஸ்பீச் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு 12.5 மினிட்ஸ்க்கு. அதில் ஜோதிட மருத்துவம், ஆன்மீக மருத்துவம், நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போகிற செய்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும்னு அதுதான் எங்களுடைய கோர் கான்செப்டாக இருந்தது மாநாட்டில். அது ரொம்ப அழகாக பேசினாங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த 13 நிமிஷம் பேசினதில் 1 நிமிஷத்தை மட்டும் அவங்க ட்விட்டரில் சிஎம் சார் போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வெளிநாடு, நான் எல்லா வெளிநாட்டிலையும் சரி எல்லா மாநிலங்கள்லையும் என்ன உங்கள் சிஎம் சாரை இப்படி பேச வச்சிட்டிங்கன்னா, அவர் அதுதாங்க திராவிட மண், அவர் நாங்கள் ஒரு மூடநம்பிக்கை எதிராக இருக்கும், அறிவியலுக்கு ஆதரவாக இருக்கும், அதனால தான் ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் மெடிசன் அந்த இதெல்லாம் ஆஸ்ட்ராலஜிக்கல் மெடிசன் அப்படிங்கிறதெல்லாம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு. ஸோ அதையும் நம்ம பேச வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டோம். ஏன்னா இப்போதைக்கு நீட் மட்டும் கிடையாது, அந்த சிலபஸ்லாம் அவங்க மாற்றிட்டாங்கன்னா இப்போ ஐஐடியில் இருக்கிற மிக சிறந்த அவரே அதை குடிக்கணும் இதை குடிக்கணும்னு சொல்கிறாரு. அப்புறம் நம்ம பிள்ளைங்களே அந்த சிலபஸை படிக்க வச்சு நம்ம பிள்ளைங்களே அதை சொல்ல வைக்கிற நிலைமைக்கும் வர்ற அளவுக்கு அவங்களுக்கு சட்ட ரீதியான சாதகங்கள் இருக்கின்றது. அதனால தான் நான் சொன்னேன், வெறும் எம்சிஏ ஆக்டை அந்த ஏற்கனவே 2019க்கு முன்னாடி இருக்கிற ஆங்கிளில் மட்டும் இந்த நீட்டை பார்க்காம என்எம்சி ஆக்ட் 2019 என்ன இருக்குன்னா, ஒரு ஒன் கண்ட்ரி ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம். நம்ம சொல்கிறோம்ல, ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே மதம் ஒரே தேர்தல் மாதிரி வரிசையாக சொன்ன மாதிரி ஒரே நாடு ஒரே மருத்துவ முறை 2030 அப்படிங்கிறது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றியது. எங்களோட மைண்ட் வாய்ஸ்லாம் கிடையாது, எல்லாம் சட்டமாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் தேர்வும் சட்டமாக இருக்குது. ஆகவே இதை மிகப்பெரிய பிரச்சனை சாத்தியம் இல்லை அப்படின்றீங்களா? அதாவது ஒரே நாடு ஒரே மருத்துவம் அப்படின்றது நோய்கள் ஒரே மாதிரியாக அது இயல்பாகவே அது கிடையாது. இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்வேன், எல்லா மருத்துவ முறையும் சேர்த்து ஒரு இன்டகிரேட்டட் ஒரு கலவை மருத்துவமாக பண்ணணும், இன்டகிரேட்டட் மெடிசன் வார்த்தை சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், பிஜேபி ஒரு பார்ட்டி, பிஎம்கே ஒரு பார்ட்டி, விசிகே ஒரு பார்ட்டி, சிபிஏ ஒரு பார்ட்டி, டிஎம்கே ஒரு பார்ட்டி, எல்லாமே பார்ட்டி தானே. எதுக்கு தனித்தனி பார்ட்டி? எல்லா பார்ட்டியும் ஒன்றைக்கு ஒரே பார்ட்டி ஆக்கணும் முடியுமா? வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அவங்கவுங்களோட பிஎம்கேன்னு சொன்னாலே அவங்களோட ஐடியாலஜி உங்களுக்கு மனசில் வரும், டிஎம்கேனா அப்படி இருக்கும்போது எல்லாமே எண்ட்ஸ் வித் பார்ட்டி தானே. அது மாதிரி எல்லாமே மருத்துவ முறை தானே, எல்லாத்தையும் ஒன்றாக்கு வாய்ப்பே இல்லை. அது அப்படி கிடையவே கிடையாது. நவீன அறிவியல் மருத்துவம் மட்டும்தான் மனித குலத்துக்கான மருத்துவம். அது ஆங்கில மருத்துவம், அந்த இங்கிலீஷ் மருத்துவம், கிறிஸ்டியன் மருத்துவம் கிடையவே கிடையாது. ஆக இதை ரொம்ப மோசமான ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. வெறும் நீட்டு மூலமாக அவங்க என்ன இது பண்ணி அந்த என்எம்சி ஆக்ட்லேயே நீட்டையும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஒன்று சொல்லுவாங்க, டிஎம்கே இருந்தார், காந்தி செல்வன் இருந்தாங்க, நீட்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னு. அப்படி இதெல்லாம் கரெக்டாக இருக்கட்டும். அப்படியே ஒரு வார்த்தை வச்சுட்டா கூட 2019 என்எம்சி ஆக்டை யார் கொண்டு வந்தது? நீங்கள் தானே கொண்டு வந்தீங்க. உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் அதுலேருந்து எடுத்துருக்கலாம்ல, ஏன் அதை கொண்டு வரல? அப்படி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது வேணும்னா அரசியலுக்கு இதை நீங்கள் திமுக கொண்டு வந்துச்சு, காங்கிரஸ் கொண்டு வந்துச்சு, நளினி சிதம்பரம் வாதாடினாங்க வரைக்கும் அதையே போட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது மிக முக்கியமான மாநில உரிமையாக இருக்கிறது. இப்போ நான் ஏன் பிஜிக்கும் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி பற்றி பேசுகிறோன்னா, அதுவுமே இப்போ வாழ்விட அடிப்படையில் இடஒதுக்கீடு கூடாது என்று மிக மோசமான தீர்ப்பை உச்சநீதிமன்றம் கூறியிருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே பண்ணிடுவாங்க. அதனால தான் முதல்வர்கள் ரொம்ப
சீரியஸாக நம்மளுடைய காலேஜஸ் ரொம்ப ஒரு மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கும். மக்களுடைய திட்டமிடல், அரசாங்கத்தோட திட்டமிடல், வரிப்பணம் இதெல்லாம் முழுமையாக பயன்படுத்தணும். தமிழக மாணவர்கள் தான் அதில் படிக்கணும். அதற்கு ஏற்ற வகையில் மிகவும் முழுமையாக புதிய வழக்கு கூட தொடுக்க சொல்லியிருக்காங்க. புதிய சட்ட மசோதாவை கொண்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே இருக்கின்ற நீட் விலக்கு மசோதா வந்து எம்பிபிஎஸ் இடங்களுக்கு மட்டும் இருக்கிறது. அது பிஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இடங்களுக்கும் கொண்டு வர வேண்டும் என்று முதல்வர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். கண்டிப்பாக பேசலாம். நீங்க சொன்ன மாதிரி நீட் அப்படிங்கிறது வெறும் மருத்துவ சேர்க்கைக்கான விஷயங்கள் மட்டும் கிடையாது. சிலபஸையே மருத்துவ சிலபஸையே மாத்துறாங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி எல்லாம் ஒண்ணாக்கித்தனமான சிலபஸ்க்குள்ள கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு ஆபத்து. நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலையும் நீட் வருது, எல்லாம் உள்ள சேர்ந்து ஒரே அடி அடிக்கிறாங்க. நெடுஞ்செழியன் சார், இப்போ சிபிஐயே விசாரிக்கிற அளவுக்கு மோசடிகள் நிறைந்த ஒரு தேர்வாக நீட் தேர்வு இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறோம். நீங்களே சொன்னீங்க. ஆனால் அந்த டேட்டாஸ் மட்டும் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் வந்து ரகசியமாக வைத்திருக்கிறார்கள். இதை எந்த விதத்துலையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது, குறைகளை களைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசியல் சூழல் பொறுத்த வரைக்கும் அரசியலும் சேர்ந்து தான் இதில் இருக்குது. அப்படின்றப்போ மக்கள் மன்றத்தில் ஒரு போராட்டம், அரசியலாக ஒரு போராட்டம், சட்ட ரீதியான ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இதற்கான ஒரு தீர்வை வந்து கொண்டு வரும் அப்படின்னு பாக்குறீங்களா? நிச்சயமாக. இப்ப நீங்க மேடம் அழகா சொன்னாங்க. ஏன்னா இப்ப வந்து அவங்க சொன்ன மாதிரி எல்லா மருத்துவத்தையும் இன்டகிரேட்டட் அப்படின்னு கொண்டு வராங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா இப்ப யாராவது ஒரு நம்ம டாப் மோஸ்ட் மினிஸ்டருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு ஹோமியோபதிக்கோ இல்ல வந்து சித்தாக்கோ இல்ல இதுக்கோ போறதில்ல, நேரா வந்து அலோபதிக்கு தான் வராங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதனால வந்து இந்த ஈக்குவலன்ஸ், அதாவது உடனே நீங்க தனியா வச்சுக்கோங்க, பட் எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்தமா வச்சீங்கன்னா நம்ம வளர்ந்த மாநிலங்கள் பிரச்சனை இல்லை. இப்போ நார்த்ல எல்லாம் கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. நான் ஒரு ஹாஸ்பிட்டல் போனேன்னா நான் வந்து சித்த மருத்துவர்கிட்ட போகணுமா, இல்லை நான் வந்து இவர்கிட்ட போகணுமா, இல்லை நான் வந்து இது ஹோமியம் முடிக்கணுமா அப்படிங்கிறது அந்த அவருக்கு வந்து பேஷண்ட்டுக்கு குழப்பி விட்டுருவோம் நம்ம வந்து. அதனால் வந்து இன்னைக்கு நம்ம கோவிட்லேயே பார்த்தோம், இந்தியாவிலேயே வந்து சிறந்த மாநிலமாக தமிழகம் வந்து எத்தனையோ நம்ம பேஷண்ட்டை வந்து காப்பாற்றணும். அங்கே கங்கையில் வந்து பாடி வந்து மிதந்துட்டு இருந்தது. அதனால மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இந்த ஒரே நேஷன், ஒரே எலெக்ஷன், ஒரே இதுன்னு சொன்னா கூட ஸ்டூடெண்ட் ஃபீஸ் மட்டும் ஒன்று கொண்டு வர மாட்டேங்கிறோம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஎம்சி வெள்ளூர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் இந்த கண்ட்ரி, உலக அளவில் இது நல்ல பாப்புலர். பட் சிஎம்சிக்கு வந்து நம்ம 100 சீட்டு தான் கொடுக்குறோம், அப்ரூவலே நிறைய கொடுக்கறது இல்லை. 2000 பெட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அவங்கள்ட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எங்கேயும் கிடையாது, நல்ல மருத்துவ தரம் இருக்கு. இதுல மெரிட் எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுதுன்னு நான் சொல்றேன்னா, நீட் வந்து யூஜி எக்ஸாம் வந்து எல்லா எக்ஸாம்லயும் எலிஜிபிலிட்டி வந்து அந்த 50% இருந்தாலே போதும் அப்படிங்கிறாங்க போர்டில். அப்ப நீங்க போர்டு எக்ஸாம் யாரும் படிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க வந்து போர்டை படிக்கலைன்னா நீங்க நீட்ல வந்து மதிப்பெண்கள் வாங்க முடியாது. இப்ப நாங்க படிக்கும்போது என்ன இருந்தது, எல்லாரும் 190க்கு மேல இருந்தாதான் மெடிக்கல்ங்கிற காம்படிஷன்களே வரும். நீங்க கட் ஆஃப் கீழே இறக்கி விட்டு பணம் இருக்கிறவங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது 2020 வந்து நீட்டோட கட் ஆஃப் வந்து 180 கொஸ்டினுக்கு பையன் வந்து 37 கொஸ்டின் எழுதினாலே கிளியர். 21ல 180 கொஸ்டினுக்கு 35 கொஸ்டின், 22ல 30, 23க்கு 35, 24ல 41. அப்படின்னா எனிவேர் பிட்வீன் ஒரு 17ல இருந்து 180 கொஸ்டின்ல 17ல இருந்து 22% இருந்தா அவன் வந்து மெடிக்கல் படிக்கலாம், உள்ள வரலாம் அப்படின்னு நீட்டோட குவாலிஃபைங் மார்க்ஸை ரொம்ப குறைச்சிட்டு வரீங்க. ஏன் வந்து நீங்க மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம்னு சொன்னா, நீங்க வந்து போர்டில் எப்படி ஜேஇக்கு வந்து 75 இல்லைன்னா போர்டுக்குள்ள வரக்கூடாது, நீங்க ஐஐடிக்குள்ளேயே வரக்கூடாது, என்ஐடிக்குள்ள வரக்கூடாதுன்னு ஜேஇக்கு ஒரு ரூல் இருக்கு. ஒரே கண்ட்ரி ஒரே எலெக்ஷன் ஒரே எக்ஸாம் சொன்னா கூட ஜேஇல 75 வாங்கலையா நீ ஐஐடி என்ஐடி போக முடியாதுங்கிறீங்க. இங்க 50%. ஏன் மருத்துவம் வந்து படிக்கிறதுக்கு எளிமையான சப்ஜெக்ட் கிடையாது, அதுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் வேணும். இப்போ நிறைய நம்ம தரவுகள் சொல்ல முடியும். இப்போ போன வருஷம் டேட்டாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு +2 ஃபெயிலு, ஆனா நீட்ல வந்து 700 மார்க் வாங்குறாங்க அப்படின்னு குஜராத்ல இருந்து திருப்பி எழுதி திருப்பி ஃபெயிலுங்கிறாங்க நார்த் இந்தியால. அப்ப இது வந்து மருத்துவம்ங்கிற தரம் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு டாக்டர் மால்கம் ஆதிசேஷியா பழைய வைஸ் சான்சலர் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் ஒரே தேர்வை கொண்டு வரணும்னா இந்தியா முழுவதும் லா அண்ட் ஆர்டர் ஒன்னா கொண்டு வரணும். அது உங்களால நிச்சயமா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. லா அண்ட் ஆர்டர் வந்து நாங்க இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பிள்ளைங்க படிச்சு மெரிட்ல வராங்க, நார்த் இந்தியால நீங்க காப்பி அடிக்க வர்றீங்க. அப்ப அந்த மாணவர் வந்து குறுக்கு வழியில வர்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து நீட் வந்து மெரிட் அவருக்கு வந்து நல்ல கேட்டை ஓப்பன் பண்ணி காமிக்குது. இப்போ நீட் பிஜில அதான் நடக்குது. இப்போ நீட்ல வந்து தரவுகள் கொடுக்க வேண்டிய என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி சிபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணும்போது தரவுகளே கொடுக்கறது இல்லை. இப்போ நீங்க வந்து நீட் சிபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணும்போது நீட் ரிசல்ட் வரும்போதே என்னோட மதிப்பெண்கள் என்ன, நான் வந்து எந்த மாநிலத்துல என்னோட கம்யூனிட்டியில நான் எத்தனாவது இருக்கேன்னு தெரிஞ்சா நீட் வந்த அன்னைக்கு எனக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியும். இதெல்லாம் அரசியல் வந்து உங்களுக்கு வந்து நீட் அரசியல்ங்கிறது வந்து எந்த தரவுகளையும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் தராமல் நீட்டை பத்தி நம்ம ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி ஒரு 22% கூட நீங்க வந்து ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல, ஆனா எனக்கு பணம் இருக்கு, நான் வந்து பயாலஜில வந்து நல்ல மார்க் வாங்கி ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல 0 மார்க் வாங்கினாலும் நான் நீட்ல சீட் கொடுக்குறேன் அப்படின்னா இதை வந்து ஒரு தரம்ங்கிறத வந்து இந்த தேர்வு எந்த வகையிலுமே அது கொண்டு வரல.
தரங்கிறதுக்கு புறமாக இருக்கு, மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணுது. அதனால மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணதால இந்த தேர்வை வந்து நிச்சயமாக ரத்து செய்யலாம். கண்டிப்பா கண்டிப்பா சார். அதாவது அனைவருக்குமே தெரிந்திருக்கின்ற ரகசியம், ஊரறிந்த ரகசியமாக இருக்கிறது நீட்டினுடைய லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை வந்து நீதிமன்றமும் கருத்தில் கொள்ளும் அப்படின்னு நம்பலாம். சொல்லுங்க சார். மேடம் சொன்னாங்க, இப்ப நீங்க வந்து ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து செலவழிக்காமல் உள்ள அமௌண்ட் மட்டுமே 8500 கோடி போன வருஷம். இதுல நியூ எய்ம்ஸ்க்கு வந்து நீங்க கூகுள்ல போய் போட்டீங்கன்னா வரும். வயர் மேகசின் அவங்க சொல்லியிருக்காங்க 6800 கோடி வந்து நம்ம நீட்டுக்குன்னு நம்ம அலோகேட் பண்ணதை வந்து எய்ம்ஸ்க்குன்னு அலோகேட் பண்ணதை வந்து நம்ம இன்னும் செலவழிக்காமலே வச்சிருக்கோம். இப்ப நீங்க மதுரை எய்ம்ஸ் வந்து நாங்க பில்டிங் வந்துச்சு எல்லாம் கட்டினோம்னு சொன்ன மாதிரி இன்னைக்கும் பணம் இருக்கு, ஆனா நீங்க வந்து யாருக்கும் கொடுத்து செலவழிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா மருத்துவ கட்டமைப்புகள் தரம் எப்படி உயரும்? மருத்துவ கட்டமைப்புகளை பத்தி நீங்க கவலைப்படாதவங்க தான் இந்த என்எம்சி ஆக்ட் வந்து கொண்டு வந்ததே தவறு. அப்ப பழைய ஆக்ட் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்தியா சுதந்திரம் வாங்கியதுல இருந்து வந்த சட்டத்திட்டங்கள் எம்சிஏ கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து கம்ப்ளீட்டா தூக்கி குப்பையில போட்டு ஒரு புது ஆக்ட் வந்து அதை எரேஸ் பண்ற மாதிரி கொண்டு வர்றது வந்து இன்னும் ஒரு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த லீகலா வந்து நீங்க மாத்த குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும். எஜுகேஷனோட பழைய அடையாளங்கள், பழைய சூழல்கள் புதிதாக வரக்கூடிய தலைமுறைக்கு தெரியாம போயிடும். இது வந்து இந்த மாதிரி மாற்றுதல் கொண்டு வரும் பொழுது குழந்தைகளோட கல்வி வந்து அஃபெக்ட் ஆகுதுங்கிறதா ரொம்ப வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. அடுத்த ஜெனரேஷனுக்கு நல்ல மருத்துவர்கள் நம்ம உருவாக்க போறது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப நல்ல தெளிவா தெரியும். ஓகே சார், கண்டிப்பாக. வெங்கடேஷ் சார், இப்போ என்னன்னா அதிமுக இதில் வந்து கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததோடு மட்டும் இல்லாமல் நிறைய வந்து குற்றச்சாட்டுகளையும் வந்து வைக்கிறார் எடப்பாடி. 4 ஆண்டுகளாக சும்மா இருந்தாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 4 ஆண்டுகளாக திமுக சும்மாவே இருந்துச்சு, இப்போ திடீர்னு வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். அப்போ நான் இதுவரைக்கும் நடந்தது எல்லாமே இந்த 4 ஆண்டுகளில் அவருக்கு தெரியாமல் போயிட்டா அப்படின்ற ஒரு கேள்வி. தெரியாமல் தெரிஞ்சு தான் சொல்கிறாரு. இப்போ அதிமுகவும் இப்போ மேடம்லாம் தேர்தல் அறிக்கையில் தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் படித்து காட்டினாங்க. அதிமுகவுக்கும் நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க, இப்போ வேறு வழி கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு புதிய அரசியல் நெருக்கடி வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்குது. புதிய ஒரு அரசியல் சூழல், அரசியல் களத்தில் அவங்க வந்து கூட்டணி சார்ந்து வேற ஒரு தளத்தில் பயணிக்க வேண்டிய ஒரு நெருக்கடி அவங்களுக்கு இன்றைக்கி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில் வருகிற போது இதை நீங்கள் டேரிங்காக வந்து நீங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் உண்மையிலே நீட்டுக்கு எதிர்க்கிறோம் இல்லை அப்படின்னு பேசுவதற்கு உண்டான சூழ்நிலை இன்றைக்கி அவருக்கு இல்லை, அதிமுகவை பொறுத்தளவில் இல்லை. என்ன காரணம்னா இது, ஆனால் உள்ளுக்குள்ள அவர்களுக்கு அந்த எதிர்ப்பு மனநிலை தான் இருக்குது. ஆனால் வெளிப்படையாக பேசுவதற்கு உண்டான அரசியல் சூழலில் அன்றைக்கி இல்லை அவங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியாது. அப்போ அப்படி வருகிற போது நீங்கள் பாஜக நீங்கள் தெரியும் தொடக்கத்துலேருந்து அவங்க அதில் வெளிநடப்பு அவங்க கொண்டு வந்தது அவங்க எதிர்க்கிறாங்க, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, அது வர வேண்டிய விஷயம் தான். ஆனால் நீங்கள் ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு அரசியல் செய்யணும் அப்படின்னா அந்த நீட்டு விஷயத்தில் வேறு வழி இல்லாமல் போகிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு, 4 ஆண்டுகள் அவங்க இதில் தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அப்போ இவ்வளவு தொடர்பான ப்ரெஷர்லாம் கொடுத்து இத்தனை வகையான நடவடிக்கைகளை தொடர்ந்து எடுக்க போய் தானே இன்றைக்கி இவ்வளோ தூரம் அது நகர்ந்து வந்திருக்குங்கிறத பார்க்குறோம். இன்னும் 2023 தமிழக அரசால் தொடுக்கப்பட்ட வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கும் நிலுவையில் தான் இருக்குது. அப்போ அதற்கு அடுத்து தொடர்ந்து சட்ட நடவடிக்கை என்ன எடுக்க முடியும், அதை அடுத்து ஸ்பீட் பண்ணுறதுக்கு என்ன வழி? ஏன்னா நீங்கள் அன்னைக்கு என்ன மாதிரியான வழக்கு தொடர்ந்து இருந்தீங்க, அதை வந்த பிறகு புதிய அரசு திமுக அரசாங்கம் அதை வழக்கை மாற்றி எப்படி தொடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில், என்ன மாதிரியான தரவுகளை எல்லாம் கொடுத்து அதை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்தாங்க. அன்னைக்கு வந்து இந்த வழக்கை வந்து தொடக்க நிலையிலே அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு சூழலாக இருந்தது, இன்றைக்கி அப்படி இல்லை. அப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அது தொடர்பாக தொடர்ச்சியான ஒரு சட்ட எடப்பாடி அவர்களும் அதான் சொல்றாரு. அதாவது நீதிமன்றத்தில், உச்சநீதிமன்றத்தில் வந்து இது தொடர்பான வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது, இன்னொரு பக்கம் வந்து குடியரசுத் தலைவர் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த சூழ்நிலையில் அடுத்து என்ன தீர்வை வந்து இவங்க எடுத்துட போறாங்க, அதனால தான் நாங்கள் வந்து இதில் கலந்து. கரெக்ட் தான், அதுக்காக அப்படி இந்த முயற்சியிலேருந்து விட்டுட்டு ஓட முடியாதுல்ல, முயற்சியிலேருந்து விலகி போக முடியாதுல்ல. ஏன்னா அது மிகப்பெரிய மாநில அரசினுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்குண்டான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அந்த வாய்ப்பு நீங்கள் இப்போ இந்த 10 மசோதா வந்து நமக்கு கையெழுத்தே போடலை ஆளுநர், நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் வழக்கு தொடுத்தோம் அப்படின்னு நம்ம போலையே, எடுத்த முயற்சிகளின் அடிப்படையில் தான் இவ்வளோ தூரிய விரைவான ஒரு தீர்ப்பை நம்ம பெற்றிருக்க முடியுது. விரைவான தீர்ப்பு என்பதை காட்டிலும் இது ஒரு பெரிய நீங்கள் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்திருக்க. நீங்கள் எஸ்ஆர் பொம்மை வழக்குக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய வழக்காக, வரலாற்று சிறப்பாக வழக்காக வழக்கறிஞர்கள் மட்டத்தில் எல்லா நிலையிலையும் ஒரு பகிரக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாக்கி தந்துருக்கோம். தீர்ப்பா அந்த மாதிரி வந்திருக்கிறது. அப்போ அந்த பொதுவான தளத்தில் இப்போ மீண்டும் அந்த தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு என்னைக்கு அந்த கொள்கையை ஏற்றமோ, மாநில சுயாட்சி தொடர்பான அந்த கொள்கையை, மாநில உரிமை தொடர்பான அந்த கொள்கையை வழியாக அண்ணா தொடங்கி கலைஞர் தொடங்கி இப்படி வழியாக அதை பின்பற்றி கொண்டு வருகிற காரணத்தால் தான் கொள்கை நிலைப்பாடு, கொள்கை உறுதித்தன்மை இருக்க போய் தான்
இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய சட்ட ரீதியாக அதை போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை நம்ம இன்னைக்கு உருவாக்கியிருக்கோம். அப்போ அது மாதிரியான ஒரு சூழலை, ஏன்னா நீட்டில் வந்து இந்த நீட்டையும் இன்றைக்கி நடந்த இந்த 10 மசோதா கொடுத்த தீர்ப்பை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாதுக்கு ஒன்று சூழல் இல்லை. ஏன்னா அது டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ அந்த மசோதாவை எப்படி நம்ம தனிப்பட்ட முறையில் கையாளலாம், அதை பார்த்து வேறு வழி கிடையாது. எல்லாரும் சொன்ன மாதிரி அது எம்சிஐலேருந்து இன்றைக்கி என்எம்சிக்கு வந்திருக்கு. அந்த கான்ஸ்டிடியூஷனாலிட்டி அதை போய் இப்போ நம்ம சேலஞ்ச் பண்ண நிலைமையில் இருக்குறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டே வர்றோம். அப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு நீதிமன்றத்துக்கு போன பிறகு சட்ட ரீதியாக எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குது, என்னென்ன தொய்வு கிடைக்குது, அந்த தொய்விலிருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்னு படிப்படியான ஒரு நகர்வுகளை நோக்கி தானே அரசு போகிறது. அதனுடைய அடுத்த நிலை தான் இந்த புதிய வழக்கு வரைக்கும் போயிருக்காங்க. ஏன்னா வேற வழி இல்லை. நீங்கள் அந்த அமைப்பு இருக்குல்ல, நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், அது ஒரு தன்னிச்சையான அமைப்பு. அந்த தன்னிச்சையான அமைப்புக்கிட்ட ஒரு மாநில அரசுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை, அதிகாரத்தை கொண்டு போய் நீங்கள் அந்த அமைப்புகளை கொடுத்துருக்கீங்க, சட்டத்தை திருத்தி. அப்போ அதை வந்து வேற வழி கிடையாது, கோர்ட் மூலியமாக தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ணி ஆகணும். அரசியல் நகர்வு தெரிஞ்ச நகர்வு தான் இருந்தாலும் அரசு அதை முழு முயற்சியோட நடவடிக்கை எடுத்தது. அதில் ஒரு குடியரசுத் தலைவர் அவங்களுடைய அதிகாரத்தை வீட்டோ பவரை பயன்படுத்தி அவங்க நிராகரிக்கிறாங்க. அப்போ அடுத்த நிலை என்பது நாட்டில் சட்டத்தை உச்சநீதிமன்றத்தை தவிர வேற வழியே கிடையாது. அதில் நம்ம எப்படி தொடர்ச்சின்னு அடுத்து வெற்றிகரமாக போக போகிறோம் அப்படிங்கிறத முக்கியமான கட்டமாக பார்க்கணுமே ஒழிய, இல்லை நீங்கள் இதுவரைக்கும் நீங்கள் எந்த ரிசல்ட்டையுமே கொடுக்கல, ஏன்னா இது வந்து ஒரே எடுத்தவங்க முடிவு எடுக்கக்கூடிய விஷயமோ அல்லது நீதிமன்றம் உள்ள புகுந்து தீர்ப்பு சொல்ல வேண்டிய நெருக்கடியோ கிடையாது. நீங்கள் முதலமைச்சர் இன்னைக்கு கூட்டத்தில் பேசினது மாதிரி மே 2022 உள்துறைக்கு அனுப்பப்பட்ட மசோதா எப்போ வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவர் இன்னைக்கு நிராகரித்து கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த மசோதா நிராகரித்து அனுப்புகிறாங்க. அப்போ இதெல்லாம் இந்த காலதாமதத்தில் எங்கே போய் சொல்கிறது? அப்போ சட்டம்னு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி தான் அரசு நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது. அதில் மற்றவங்களை காட்டிலும் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு மிக வலுவாக உறுதியான ஆளுநரை செயல்பட வைப்பதற்கே நம்ம வழக்கு தொடர்ந்து தான் வந்து செயல்பட வைக்க வேண்டியதாக சூழ்நிலை இருக்கிற போது அப்போ நம்ம அதையெல்லாம் கடந்து செல்ல வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறதுனால சரியான பாதையில் போறான்னு நம்ம நினைக்கிறோம். திரு ஹஃபீசுல்லா, அதாவது எடப்பாடி அவர்கள் வைக்கின்ற விமர்சனம் அப்படிங்கிறது கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிறது. ஏன்னா பாஜகவோடு அதிமுக அலையன்ஸ் போகுது அப்படின்ற ஒரு பேச்சு வரும்போது, அப்போ நீங்கள் நீட் இருக்கக்கூடாது, நீட்டை ரத்து செய்யணுன்ற ஒரு கண்டிஷன் போடுவீங்களா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் கேட்டதற்கு அவர் சொல்லும்போது, நீங்கள் அப்போ கேரளாவோடு பேசும்போது முல்லை பெரியாறு பற்றி கண்டிஷன் போடுவீங்களா, கம்யூனிஸ்டுகளோடு கூட்டணி வைக்கும்போது, காங்கிரஸோடு கூட்டணி வைக்கும்போது கர்நாடகாவில் காவிரி பிரச்சனையை பற்றி கண்டிஷன் போடுவீங்களா, அப்படிலாம் வந்து ஒரு விஷயத்தை அவர் வைக்கிறார். இந்த விமர்சனம் கொஞ்சம் கடுமையாக தானே இருக்கு. அடிப்படையில அரசியல் ஞானம் இல்லாம பேசக்கூடியவர்களுடைய ஒரு வாதமாக இருக்கு. ஏன்னா இப்ப காவிரி விவகாரத்தை வந்து காவிரி மேலாண்மை ஆணையம் அமைத்ததற்கு பிறகு 2 மாநில அரசுகள் பேசியோ இல்ல 2 கட்சிகள் பேசியோ தீர்வு காண முடியாத பிரச்சனை. நாளைக்கே உதாரணத்துக்கு 2 மாநிலத்திலயும் இந்த நீர் மேலாண்மை சார்ந்த பிரச்சனை இல்ல, 2 மாநிலத்துல ஒரே கட்சி ஆட்சியில இருந்தாலும் இந்த பிரச்சனையை பேசிலாம் தீர்க்க முடியாது. இதுக்கு ஆணையம் போட்டாச்சு. ஆணையத்தினுடைய அறிவுரையின்படி, அதை சட்ட விதிகளின்படி நீர் திறந்தாகணும்னா திறந்தாகணும், அவ்வளவுதான். இப்போ இதெல்லாம் என்னன்னா தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக சொல்றது. முல்லை பெரியார் விவகாரம் இதுல இருக்கு. அதாவது ஒரு பிரச்சனையை நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ், 2 மாநிலத்துக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனையும், நீட் என்பது 2 மாநிலங்களுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. நீட்ன்றது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இதுதான் அடிப்படை அரசியல் புரிதலா இருக்கணும். இன்டர் ஸ்டேட் டிஸ்பியூட்ஸுக்கு தான் இந்த கமிஷன்ஸ், ட்ரிபியூனல்ஸ் வச்சிருக்காங்க. அதுல நம்ம தமிழ்நாட்டுடைய உரிமையை மீட்டுட்டு வரோம். உச்ச நீதிமன்றத்துக்கு போனது யார்? காவிரி விவகாரம் வரும்போது காம்ப்ரமைஸ் பண்ணோமா? நம்ம அங்க காங்கிரஸ் இருக்குன்றதுனால நீதிமன்றத்துக்கு போகாமலோ அல்ல ஒரு தலைபட்சமாக ஆணையம் செயல்படும் போது எதிர்ப்பு காட்டாம விட்டுட்டோமா? இல்ல அதே மாதிரி முல்லை பெரியார் விவகாரத்துல நம்முடைய எந்த உரிமை விட்டு கொடுத்துட்டோம்? இது எல்லாமே 2 மாநிலங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து நீதிமன்றத்தின் மூலமா. இப்ப நீட்ன்றது இட்ஸ் ஒன்லி தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. இது வந்து கர்நாடகாவுக்கும் நமக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது நமக்கும் கேரளாவுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. நமக்கும் ஆந்திராவுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. நமக்கும் தெலுங்கானாவுக்கும் உள்ள பிரச்சனை கிடையாது. இது ஒன்றிய அரசு மாநில அரசை தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு விடுவிக்க முடியும், அவ்வளவுதான். இதுல யாருக்கும் ஒரு பதில் சொல்ல வேண்டியது கிடையாது. ஒன்றிய அரசு பாஜகவே நினைச்சா நாளைக்கே ஒரு சட்டத்தை மாத்தி அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நிர்பந்தத்தை, ஒரு ஷரத்தை வச்சு, இங்க பாருங்க நீட் வேணும், தமிழ்நாட்டுக்கு அது பிரத்யேகமான பிரச்சனை இல்லைன்னா நான் ஓட்டு கேட்டு வண்டியில ஏறி போக முடியாது, மக்கள் கொந்தளிப்பா இருப்பாங்க, எதிர்ப்பு காட்டுவாங்க, உங்களுக்காகவே என்னால ஓட்டு கேட்க முடியாது,
அதனால உங்களுக்காக நான் ஓட்டு கேட்கணும்னா தயவு செய்து நீட் விலக்கு தாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச ஏற்கனவே வேண்டிய லாஸ்ட் ஒரே ஆள். எலெக்ஷன்லயே வந்து உங்க படமெல்லாம் போடாம தான் நாங்க ஓட்டு கேட்டோம். இல்ல அதுதான் சொல்றேன், படம் போடல. இன்னொன்னு என்னன்னா, பாஜக அப்படி செய்யறது கூட ஒரு வாதத்துக்கு ஏத்துக்கலாங்க, அது அவர்களுடைய நிலைப்பாடு. ஆமா. ஆனா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? நீட் வேணாம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடு. நீங்க நீட் வேண்டாம் சொல்லக்கூடியவர்களோடு கூட்டணி பேசும்போது பக்கத்துல உட்கார்ந்து சீட்டுக்காக மல்லு கட்டுறீங்கல்ல, சீட்டுக்காக ஒரு ஒரு இரவு ஃபுல்லா பேச்சுவார்த்தை நடக்குது. 10 மணிக்கு ஆரம்பிச்சு 6 மணி வரையும் பேச்சுவார்த்தை நடக்குது. 60 சீட்டுன்னு ஆரம்பிச்சு 20 சீட்ல நிறுத்துறீங்கல்ல, அது உங்க கட்சியை காப்பாத்திக்கணும்னா நீங்க ஒரு நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேரம் பேசுறீங்க. அந்த இடத்துல கூடுதலாக தமிழ்நாட்டு மாணவர்களுடைய நலனென்ற ஒரு அக்கறை உள்ள ஒரு விஷயத்தை எடுத்து வைங்க அப்படின்னா அதுக்கு மனசு வராம எப்படி ஒரு ஒப்பீடு கொடுக்கிறாரு பாருங்க. ஒன்றிய அரசு கையில் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைக்கும் மற்ற பல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனையும் ஒப்பிடுறதுன்றது ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்தவர், இந்த 4 வருஷம் எதிர்கட்சி தலைவரா இருக்கிறவர் கிட்ட எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு ஒரு ஒரு அடிப்படை இல்லாத வாதமா இருக்கு, ஒரு மலிவான வாதமாக தான் இருக்கிறது. கண்டிப்பா சார், நல்லது, நம்ம பேசுவோம். அதாவது சீட்டுக்காக இவ்வளவு மல்லு கட்டுற நீங்க நீட்டுக்காக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அவங்க கிட்ட அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. நல்லது, நம்ம பேசலாம். சாந்தி மேடம், இப்போ நீங்கள் சொன்ன அந்த சிலபஸ் அது கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரியே இருக்குது. நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே வந்து இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய வந்து சூடோ சயின்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு பாஜக வந்ததுக்கு அப்புறமா பிரதமரே பேச ஆரம்பிக்கிறார். பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து வேத காலத்துல தான் ஆரம்பிச்சது, பென்ட்ரைவ் அப்பவே கண்டுபிடிச்சிட்டாங்க, விமானம் அப்பவே, அப்படிலாம் பார்க்கும்போது அப்போ மெடிக்கல் சயின்ஸ் அப்படின்றது உயிரோடு தொடர்புடைய விளையாடுகிற ஒரு விஷயமாக போயிருமோ? ஆமாம், இந்த ஒன் நேஷன் ஒன் ஹெல்த் சிஸ்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனை தான். நிறைய பேர் சொல்லுவாங்க நான் முன்னோர்கள் எல்லாம் முட்டாள்கள் இல்லை, ஏன் நீங்கள் வந்து அதை எடுத்துப்பாங்க, நீங்கள் பெரிய இவங்களாடு லபகுதாசா அலோபதி மெடிசன், அலோபதிங்கிற வார்த்தை வந்து கிடையாது, நவீன அறிவியல் மருத்துவம், மாடர்ன் சயின்டிஃபிக் மெடிசன். அது என்ன மருந்துன்னா எல்லாத்துலையும் இருக்க நல்லதை எடுத்துப்பாங்க. இப்போ ஒருவேளை நான் வந்து ஆயுர்வேதா தான் போகணும்னு நினச்சேன்னா ஆயுர்வேதா வலுப்படுத்துங்க, ஆயுர்வேதா போய் பார்த்துக்கிறதுக்கு ரைட் இருக்கு, யுனானியில் ட்ரீட்மெண்ட் பண்ணது ரைட் இருக்கு, அந்த தனித்தனி ஸ்ட்ரீமை வந்து அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, அதை வந்து டெவலப் பண்ணுங்க, அதை டெவலப் பண்ணுங்க, ஆய்வு பண்ணுங்க. அப்படி பண்ணாமல் சில உண்மைகள்லாம் சொன்னீங்கன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். நிறைய பணம் வந்து ஆயுர்வேதா கொடுக்குறாங்க, சித்தாவை வந்துட்டு கொடுக்குறதே கிடையாது. அந்த ஆயுர்வேதா தான் வந்து இந்திய மருத்துவம், இந்துத்துவ மருத்துவம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு வராங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஆரம்ப காலத்தில் அவங்க ஆயுர்வேதாவுக்கு எகென்ஸ்டாக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து மாற்றி பேசுகிறாங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, நிறைய ஃபண்டு கொடுத்து நீங்கள் வந்து ஆயுர்வேதா இந்த குறிப்பிட்ட மருந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன அறிவியல் மருத்துவத்தை வந்து கம்பல் பண்ணுறது. அந்த டாக்டரை நீ அந்த மருந்து ரிசர்ச் பண்ணி இது நல்லா இருக்குன்னு சொல்லணும். அந்த ரிசர்ச் வந்து ஆயுர்வேத டாக்டர்ஸ் பண்ணணும். ஆயுர்வேத டாக்டர்ஸ் பண்ணி அந்த இந்த மருந்து நல்லா இருக்குது, இந்த மருந்து நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு முடிக்குவாங்க, அதை நம்ம நம்புகிறோம், அதை ஏற்றுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிறது. இது இங்கே மட்டும் இல்லை, டெல்லியில் இருக்கிற எய்ம்ஸில் கூட இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது. அங்கேயும் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகிட்டாங்க. பல்வேறு விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். ரொம்ப மோசமான விஷயமா இருக்குது. இது வந்து மிகப்பெரிய சப்ஜெக்ட்டு. இதை நாங்கள் வந்து நவீன அறிவியல் மருத்துவத்தை நீர்த்து போக செய்யாதீங்க, நவீன அறிவியல் மருத்துவத்துடைய சயின்டிஃபிக் டெம்பர்மெண்ட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான். இது வந்து ரஞ்சன் சார் சொன்னார், நல்ல டாக்டர்ஸ் இனிமேல் வருவாங்களா அப்படிங்கிறது. பல்வேறு காரணங்களால நல்ல மருத்துவர்கள் வருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகமான ஒரு விஷயம். வந்து ஒரு கர்ப்பப்பையே வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அதன் மூலமாக ஒரு பெண் நிறைய விஷயம் சயின்டிஃபிக் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு முன்னேறி எங்கேயே டாக்டர் ரிமோட் மூலமா ரோபோட்டிக் சர்ஜரிலாம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த நம்ம கமிங் டு தி சப்ஜெக்ட், இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வெறும் அந்த சுப்ரீம் கோர்ட்டை மட்டும் நம்ப முடியுமான்னு கேட்டீங்க. ஒரு இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 7.5% வந்து கலையரசன் நீதியரசர் வந்து 10% கொடுக்கலாம்னு சொன்னாங்க. அது புதுச்சேரி கவர்மெண்ட்லயும் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம வந்து அந்த 7.5-10% திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போதும் அதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி இன்னொன்று வந்து 20% தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம வேலை வாய்ப்பில் வந்து 20% இடஒதுக்கீடு கொடுக்குறோம். அதை வந்து கல்வியிலையும் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. இன்னொன்று வந்து பிஜி சீட் எடுக்கும்போது 30% வந்து இன்சென்டிவ் மார்க் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம். யாருக்கு? அரசுல வேலை செய்கின்ற அரசு மருத்துவர்களுக்கு பல்வேறு காரணங்களுக்காக ஒரு 30%, 10%, 20%, 30% சொல்லிட்டு இன்சென்டிவ் மார்க் அவங்க வாங்கின நீட் மதிப்பெண்லேயே கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. இது ஒன்றிய அரசும் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதே போன்ற ஒரு நடைமுறையை நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பண்ணலாம். அப்படி பண்ணும்பொழுது அதிக அளவில் ஏழை மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் வருவாங்க. இது வந்து நம்ம அரசாங்கத்துக்கு டெம்பரரி சொல்யூஷன். டெம்பரரியில் நீட் இல்லைன்னா கூட விலக்கு பெற்றால் கூட நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கொடுக்கலாம். நீட்டுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் நீட்டுக்கு இது ஒரு இப்போதைக்கு நம்ம பயன்படுத்தினாலும் நீட் விலக்கு பெற்றாலும் நம்ம வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு கொடுக்கிறது தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு. ஏன்னா தமிழில் வந்து இப்போ படிக்கிறதுங்கிறதே ரொம்ப குறைவாகி விட்டது அப்படிங்கிறது நம்ம மனசில்
ப்ராசஸில் எடுத்துட்டு பண்ணணும். கண்டிப்பாக சார். சார் உங்களுடைய நிறைவு கருத்து வெங்கடேஷ் சார் நீங்கள்? இந்த விஷயத்தை பொறுத்தளவில் இன்னும் ஒருபடி சட்ட ரீதியாக நம்ம இன்னும் வலுவான நிலையை நோக்கி நம்ம மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல முதல்வர் அது ரொம்ப திட்டமிட்டு நகர்கிறார் நான் பார்க்குறேன். ரெண்டாவது, இது ஏதோ அரசுக்கான பிரச்சனை, இது ஏதோ ஒரு தனிப்பட்ட கட்சிக்கான பிரச்சனை அப்படின்னு பார்க்காம ஒட்டுமொத்த மாநிலத்துக்கான பிரச்சனை. அந்த மாநிலத்துக்கான பிரச்சனையில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்குமே ஒரு சின்ன பங்களிப்பு இருக்குது, அந்த ரோல் இருக்குது. அந்த பங்களிப்பு வந்து நம்ம விட்டுட்டு நம்ம அரசு தனிப்பட்ட முறையில் செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் எல்லா தலைவர்களும் எல்லாத்தையும் கண்டிப்பா. ஏன்னா நீட்டுக்கான போராட்டத்துல வந்து நீங்களே கூட கிரெடிட் எடுத்துக்கோங்க, எங்களோட வந்து நில்லுங்க. ஆனா நாளைக்கு இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கலாம், நாளைக்கு வேற ஒரு கட்சி வரலாம், இல்ல வேற ஒரு கட்சி வரலாம், அது வேற. ஆனா மாநில நலன் மாநில உரிமை அப்படிங்கிற போது இதுல இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு சின்ன பங்களிப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் ஒரு பரந்துபட்ட எண்ணத்துல அனைத்து கட்சி தலைவர்கள், ஈவன் கருத்து ஐடியாலஜிக்கலா கருத்து வேறுபாடு இருக்க கட்சிகளை எல்லாம் கூட அழைத்து ஒருமித்த நிலைமையில என்ன முடிவெடுக்க முடியும், அல்லது அரசுக்கு தெரியாமல் நீங்கள் கூட சில யோசனைகளை சொல்வதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை கூட நம்ம ஒரு சின்ன வாய்ப்பை கூட இழந்து விடக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு நகர்வை நோக்கி போயிருக்கிறாரு. அது உண்மையிலே வெற்றிகரமான ஒரு நகர்வாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிக்கல் என்னென்னா சட்ட ரீதியிலான இதுக்கு போராட்டம் தான். அந்த சட்ட ரீதியிலான போராட்டத்தில் நாம் வந்து அந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனை திருத்தினாங்களா, அதை நம்ம வந்து சட்ட ரீதியாக எப்போ கொஸ்டின் பண்ணி அதை ஜெயிக்கிறோமோ அதுதான் ஒரு நிரந்தரமான தீர்வாக இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த நிரந்தரமான தீர்வை நோக்கி அரசும் கட்சியும் சட்ட ரீதியிலான சட்டப்பிரிவினுடைய ஆலோசனையின்படி நகர்ந்து போகிறது உண்மையிலே வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா தான் நம்ம பார்க்கிறோம். கண்டிப்பாக சார். நெடுஞ்செழியன் சார், உங்களுடைய நிறைவு கருத்து ப்ளீஸ். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல மருத்துவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு கோவிட்ல வந்து நம்ம தான் இன்னைக்கு வந்து இந்தியாலே சிறப்பாக பண்ணோம், உலகத்திலேயே வந்து நம்ம திரும்பி பார்க்க வச்சோம். அதனால இந்த மருத்துவர்கள்ட்ட வந்து அடுத்து படிக்கக்கூடிய யங் மெடிக்கல் கிராஜுவேட்ஸ் வந்து நல்ல மெரிட்ல வரணும். மெரிட் இல்லாமல் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாங்கன்னா, மேடம் சொன்ன மாதிரி யாருக்கு இது மருத்துவம்ங்கிறது ஒரு தன்னலமற்ற ஒரு நிகரில்லா சேவை, அந்த சேவை மனப்பான்மையோடு வரக்கூடிய மாணவர்களுக்கும் வந்து வாய்ப்பளிக்கணும். அது அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், சமூகத்தில் பின்தங்கியவர்கள் எல்லாமே தமிழகத்தில் வந்து இந்த மெரிட் அப்படிங்கிறது உள்ள மெரிட்டை மட்டும்தான் வச்சு உள்ள வந்தாங்க. அதனால மெரிட்டை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய இந்த நீட்டை வந்து நம்ம தவிர்க்கணும். நீட்டை தவிர்க்கிற சமயத்தில் நம்ம இங்கே தமிழ்நாட்டிலையும் வந்து நம்மளோட கட்டமைப்புகளை வந்து மருத்துவக் கல்லூரிக்கானது வந்து அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள், ஏழை எளிய மாணவர்கள், நம்ம 69% ரிசர்வேஷன் நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாணவர்கள் நல்ல மருத்துவர்கள்கிட்ட ட்ரெயின் ஆனாங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு, இப்பவே நம்ம இந்தியாவில் நம்பர் 1ல இருக்கோம், 10 வருஷம் கழிச்சு உலகத்துக்கே நம்ம வந்து மருத்துவ தலைநகரமாக விளங்குவோங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. தமிழக அரசு அதை மனதில் வைத்து அதற்கான முயற்சியை எடுத்துட்டு இருக்கும்போது இந்த மெரிட்டை மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் மாணவர்களை வந்து உள்ள சேர்க்கும் பொழுது யூஜி பிஜி ரெண்டுலையுமே நம்ம ஒரு தரமான ஒரு சூழலை, மருத்துவ சூழலை தமிழ்நாடு உலகத்துக்கே ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பொன்னான வாய்ப்பை நம்ம நழுவ விடக்கூடாதுங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக சார். நம்முடைய முதலமைச்சர் அவர்களே சொன்ன மாதிரி அரசு கிராமப்புறத்திலிருந்து வருகின்ற அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவர்களாக வந்ததன் காரணமாக தான் தமிழ்நாடு மருத்துவத்துறையில் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறதையும் சொன்னார். இந்த நிலை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்று சொன்னால் நீட் என்பது அடியோடு தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி, உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. சிந்தனை களம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.